வணக்கம். இந்தியாவோட வரி விதிப்பு முறையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. கிட்டத்தட்ட 64 வருஷமா இருந்த பழைய வருமான வரிச் சட்டத்தை மாத்திட்டு இப்போ புத்தம் புதுசா வருமான வரிச் சட்டம் 2025 கொண்டு வராங்க. இது ஏப்ரல் 1, 2026 இருந்து அமலுக்கு வரப்போகுது. சரி, இந்த புது சட்டம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களையும் நன்மைகளையும் கொண்டு வருதுன்னு நாம இப்ப விரிவா பார்க்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 60 வருஷத்துக்கும் மேல பழமையான நம்ம பழைய சட்டம். இன்னொரு பக்கம் இப்ப இருக்கிற நம்ம பொருளாதார சூழலுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ண ஒரு பிராண்ட் நியூ சட்டம். இது வெறும் சட்ட திருத்தம் மட்டும் இல்லைங்க, நம்ம டாக்ஸ் சிஸ்டத்தையே மொத்தமா மாத்தி அமைக்கிற ஒரு பெரிய முயற்சி. சரி, இந்த புது சட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். வரி கட்டுற முறையை எளிமையாக்கணும், குழப்பத்தை குறைக்கணும், தேவையில்லாத கேஸ்களை கம்மி பண்ணணும். இந்த இலக்கை அடையறதுக்கு அரசாங்கம் எடுத்த ஸ்டெப் தான். அப்பாடா, இனிமே இந்த ஃபைனான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர்னு 2 விஷயம் கிடையாது. சம்பாதிக்கிற வருஷம் ஒன்னு, அதுக்கு வரி கட்டுற வருஷம் வேற ஒன்னுன்னு மண்டைய போட்டு குழப்பிக்க வேண்டாம். எல்லாமே இனிமே டாக்ஸ் இயர் அப்படிங்கிற ஒரே பேர்ல தான் வரும். இந்த ஒரு சின்ன மாற்றம் டாக்ஸ் ஃபைல் பண்றத ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கிடும். அடுத்ததா நாம எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கான கடைசி தேதிகள்ல சில மாற்றங்கள் வந்திருக்கு. உங்க கேலண்டர்ல இத மறக்காம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சம்பளம் வாங்குறவரா இருந்தா உங்களுக்கு ஜூலை 31 தான் கடைசி தேதி. தொழில் இல்லனா வியாபாரம் பண்றீங்களா, அப்போ உங்களுக்கு ஆகஸ்ட் 31. தணிக்கைக்கு உட்பட்ட பெரிய நிறுவனங்களா இருந்தா அக்டோபர் 31. பாத்தீங்களா எவ்ளோ தெளிவா பிரிச்சுட்டாங்கன்னு? இனிமே கடைசி நேர டென்ஷன் குறையும். இப்போ நான் சொல்ல போறதுதான் இந்த புது சட்டத்தோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட். குறிப்பா மாசம் சம்பளம் வாங்குற எல்லாருக்குமே இது ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஆமாங்க, சம்பளம் வாங்குறவங்களோட கையில இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமா இருக்கணும்னு வரி விலக்கு வரம்ப முன்னாடி இருந்ததை விட பயங்கரமா ஏத்திருக்காங்க. இதுதான் இந்த புது சட்டத்துல இருக்கிற மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம். அப்போ ஒரு கேள்வி, உங்க வருமானத்துல எவ்ளோ ரூபாய் வரைக்கும் இனிமே நீங்க ஒரு பைசா கூட வரி கட்ட தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். பதில் 12,75,000 ரூபாய். ஆமாங்க, நீங்க சரியாதான் கேட்டீங்க. 12,75,00,000 வரைக்கும் உங்க வருமானத்துக்கு இனிமே டாக்ஸே கிடையாது. இந்த நம்பரை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இந்த 12,75,000 கணக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? உங்க வருமானம் 12 லட்சம் வரைக்கும் இருந்தா அதுக்கு முழு வரி விலக்கு கொடுத்திருக்காங்க. அதோட சேர்த்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனா ஒரு 75,000 ரூபாயும் தராங்க. ரெண்டையும் சேர்த்தா மொத்தம் 12,75,000 ரூபாய். இது உண்மையிலே நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். அடுத்ததா வீட்டு வாடகைப்படி, அதாவது HRA மற்றும் நம்ம பான் கார்டு பயன்படுத்துறதுல சில முக்கியமான ரூல்ஸை மாத்திருக்காங்க. இதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வீட்டு வாடகைப்படிக்கான விதிமுறைகள் இப்போ அப்டேட் ஆகியிருக்கு. நீங்க சென்னை, டெல்லி, மும்பை மாதிரி மெட்ரோ நகரங்கள்ல இருந்தா உங்க சம்பளத்துல 50% வரைக்கும் வரி விலக்கு பெறலாம். மத்த நகரங்கள்ல இருந்தா 40% வரைக்கும் பெறலாம். ஆனா ஒரு முக்கியமான கண்டிஷன், நீங்க கொடுக்கற வருடாந்தர வாடகை 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா உங்க வீட்டு ஓனரோட பான் கார்டு டீட்டெயில்ஸை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இந்த HRA கணக்கு போடுறது, பான் டீட்டெயில்ஸ் வாங்குறது, இதுலெல்லாம் சில சமயம் சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். அந்த மாதிரி நேரத்துல நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி வரி ஆலோசகர்கள் கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டா எந்த தப்பும் இல்லாம தெளிவா பண்ணிடலாம். ஒரு சின்ன ஆலோசனை பெரிய தலைவலியை தடுக்கும் இல்லையா? பான் கார்டு விஷயத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. இப்போ பேங்க்ல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் போட்டாலும் சரி, எடுத்தாலும் சரி, பான் கார்டு மஸ்ட். அதே மாதிரி ஹோட்டல் பில்லோ இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் செலவோ 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா அங்கேயும் பான் கேட்டுருவாங்க. முன்னாடி இந்த லிமிட் வெறும் 50,000 தான் இருந்துச்சு. அரசாங்கம் பண பரிவர்த்தனைகளை இன்னும் வெளிப்படையாக்க நினைக்குதான். சரி, நாம இப்ப கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். பரிசுகள் மற்றும் திருத்தப்பட்ட ரிட்டர்ன் தாக்கல் பண்றது சம்பந்தமா சில முக்கியமான அப்டேட்ஸை பாத்திரலாம். பரிசு பொருட்கள் விஷயத்துல ஒரு சின்ன மாற்றம். இனிமே உங்களுக்கு வர கிஃப்ட் அல்லது வவுச்சரோட மதிப்பு 15,000 ரூபாய்க்கு மேல இருந்தா அதுக்கு வரி கட்டணும். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அது சரி செய்யறதுக்கு வரி ஆண்டு முடிஞ்ச 1 வருஷம், அதாவது 12 மாசம் டைம் தராங்க. இது நிஜமாவே ரொம்ப வசதியா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த புதிய 2025 வருமான வரி சட்டத்தோட தத்துவமே இதுதான். வரி முறைய எளிதாக்கணும், விதிகளை சுலபமா பின்பற்ற வைக்கணும், முக்கியமா சம்பளம் வாங்குறவங்களுக்கு பெரிய நன்மைகள் போய் சேரணும். பாருங்க, இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு.
இதெல்லாம் சரியா புரிஞ்சுகிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பலன்களையும் முழுசா அடையணும்னா ஒரு நல்ல வரி ஆலோசகர்கிட்ட பேசுறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கூப்பிடலாம். நம்பர் 9500027481. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.